எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங்னு வரும்போது டெஸ்லாக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு. டெஸ்லா காருக்கு தேவைப்படுற ஒரு சின்ன காம்போனன்ட்ல ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா ஒரு எலக்ட்ரிக் காரை மேனுஃபேக்சரிங் பண்ற வரைக்கும் ரொம்பவே பெட்டராகவும் ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியன்டாகவும் இவங்களால பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ டெஸ்லா ஒரு புது பேட்டரியை தயாரிச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. அதுதான் 4680 டேப்லெஸ் பேட்டரி. அண்ட் இந்த பேட்டரியை தான் இனி வரப்போற டெஸ்லாவோட எல்லா வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அண்ட் டெஸ்லா ஏன் இந்த பேட்டரியை மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இண்டஸ்ட்ரியில நாளுக்கு நாள் ஒரு புது கண்டுபிடிப்பு வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதே மாதிரி இல்லாம இந்த 4680 பேட்டரியோட கண்டுபிடிப்பு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான பிரச்சனையை சால்வ் பண்ண போறதா இருக்கு. எல்லா பேட்டரி மேனுஃபேக்சர்ஸை போலவும் டெஸ்லா அவங்களோட பேட்டரியை அவங்களோட சப்ளைஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. இந்த சப்ளைஸ் இந்த பேட்டரியை ரொம்ப பிரத்யேகமா டெஸ்லா கொடுத்த ஃபார்முலா வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணி டெஸ்லாக்கு சப்ளை பண்றாங்க. ஆனா இந்த சப்ளை செயினால ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறதா டெஸ்லா கண்டுபிடிச்சாங்க. டெஸ்லாவோட சேல்ஸ் டார்கெட் 50 to 50% வச்சிருக்காங்க. அதாவது 2020 இவங்களோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கார்களா இருந்தது. சோ டெஸ்லாவோட 2021 சேல்ஸ் டார்கெட் 7,50,000 கார்களா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க பிரச்சனை என்னன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ற 7,50,000 எலக்ட்ரிக் கார்களுக்கும் ஒரு பேட்டரி கண்டிப்பா இருக்கணும். ஆனா இவங்களோட பேட்டரி சப்ளையர்ஸால டெஸ்லாவோட ப்ரொடக்ஷன் ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணவே முடியல. சோ என்னதான் டெஸ்லா கார்களை மேனுஃபேக்சரிங் பண்ணினாலும் அதோட பேட்டரிஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்றது டெஸ்லாக்கு ஒரு பெரிய சிக்கலாவே இருந்துச்சு. இங்க கல்பிரிட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டரிஸை மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராசஸ் தான். இத பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை டெஸ்லா ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இதுக்காக அவங்க கண்டுபிடிச்ச சொல்யூஷன் தான் இந்த டேப்லெஸ் 4680 பேட்டரிஸ். நார்மலா பேட்டரிஸ்குள்ள இருக்கிற காம்போனன்ட்ஸை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு லித்தியம் அயன் பேட்டரிக்குள்ள சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸால உருவாக்கப்பட்ட நீளமான ஸ்ட்ரிப்ஸை ஒரு சுருள் வடிவில் அரேஞ்ச் பண்ணி பொருத்தப்பட்டிருக்கும். சோ இந்த ஸ்ட்ரிப்ஸ்குள்ள தான் எனர்ஜி ஸ்டோர் செய்யப்படுது. இந்த ஸ்ட்ரிப்ல ஒரு கேத்தோட் லேயரும் ஒரு ஆனோட் லேயரும் ஒரு செப்பரேட்டர் லேயரால பிரிக்கப்பட்டு இருக்கும். இந்த கேத்தோட் அண்ட் ஆனோட் லேயர்ஸ் பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் கூட டேப்ஸ்னு சொல்லப்படுற ஒரு மெட்டாலிக் காம்போனன்ட் வழியா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி டேப்ஸ் யூஸ் பண்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த டேப்ஸ் சரியா பொருத்தப்படலனா இந்த டேப்ஸ் எரிஞ்சு போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அப்படி நடந்தா இந்த பேட்டரிக்குள்ள ஷார்ட் சர்க்யூட் கிரியேட் ஆகி மொத்த பேட்டரி பேக்கும் ஃபயர் ஆகி போயிடும். சோ இந்த டேபை எலக்ட்ரோட்ஸ் கூட கரெக்டா ஃபிக்ஸ் பண்றது தான் இந்த பேட்டரியோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லயே ஒரு பெரிய டைம் எடுக்கிற விஷயமா இருக்கு. இந்த சிக்கலுக்கு டெஸ்லாவோட சொல்யூஷன் என்னன்னா இந்த டேப்ஸை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு டேப்லெஸ் பேட்டரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த டேப்ஸுக்கு பதிலா எலக்ட்ரோடோட கண்டக்டிவ் போர்ஷனையே கான்டாக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ்க்கு போக ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இல்ல. சோ டெஸ்லாவோட இந்த கண்டுபிடிப்பு இதுவரை இருந்த பேட்டரி டெக்னாலஜியை பார்க்கும்போது ரொம்பவே டிஃபரெண்டான அப்ரோச்சா இருந்தது. ஆனா டெஸ்லாக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல இலான் மஸ்க் அடிச்சுக்கிறதுக்கு வேற ஆளே இல்லன்னு தான் சொல்லணும். சோ இந்த சேஞ்ச் மூலமா பேட்டரி இண்டஸ்ட்ரியிலையும் பேட்டரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருக்காரு. இந்த சேஞ்சால பேட்டரியோட எஃபிஷியன்சியும் கெப்பாசிட்டியும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்டும் ப்ரொடக்ஷன் டைமும் ரொம்பவே கம்மியாயிருக்கு. நீங்க நினைக்கலாம் இது ஒரு கான்செப்டா இருக்கும் அண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு பல நாட்கள் ஆகும். பட் அதுதான் இல்ல. இலான் மஸ்க் அவரோட ரீசன்ட் இன்டர்வியூல அவங்களோட பைலட் பிளான்ட்ல இந்த 4680 பேட்டரியோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த பேட்டரிக்கு 4680ன்ற நேம் ஏன் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டரியோட டயாமீட்டர் 46 மில்லிமீட்டராகவும் அண்ட் இந்த பேட்டரியோட ஹைட் 80 மில்லிமீட்டராகவும் இருக்கு. சோ இந்த பேட்டரி அதிகமான பேட்டரி மெட்டீரியலை உள்ள வச்சிருக்கிறதால அதிகமான எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியும். சோ இந்த பேட்டரியால டெஸ்லா கார்களோட ரேஞ்ச் அதோட முந்தின பேட்டரியான 2170 விட 16% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. டெஸ்லாவோட 2170 பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது டேப்லெஸ் டிசைன் மட்டும் இல்லாம இந்த பேட்டரிக்குள்ள யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற கெமிக்கல்ஸ்லயும் ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. பழைய டெஸ்லா பேட்டரி மாடல்ஸ்ல சிலிகான் சார்ஜ் லித்தியம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் இந்த 4680ல ரா சிலிகான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கெமிக்கல் சேஞ்சால டெஸ்லாக்கு 3 இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் இருக்கு. சிலிகான் யூஸ் பண்ணதால இந்த பேட்டரியோட ரேஞ்ச் 20% இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்ததா பிரைஸ் ரிடக்ஷன். லித்தியமை விட சிலிகான் சீப்பா கிடைக்கிறதால இந்த பேட்டரியோட பிரைஸ் 5% வரை கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஃபைனலி மேனுஃபேக்சரிங் டைம். இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்ததால இந்த பேட்டரியோட மேனுஃபேக்சரிங் டைம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அப்புறம் 4680யோட கேத்தோட்ல டெஸ்லா ஒரு பெரிய சேஞ்சஸை பண்ணியிருக்காங்க. நார்மலா பேட்டரிஸோட கேத்தோட்ல கோபால்ட்னு ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த கோபால்ட்ன்ற கெமிக்கலை கொண்டு வர்றது ஒரு பெரிய சிக்கலான ப்ராசஸ். ஆப்பிரிக்கால இருக்கிற ரிபப்ளிக் ஆஃப் காங்கோல இருந்து இந்த கோபால்ட் கொண்டு வரப்படுது. அண்ட் அது ஒரு பிரச்சனையான நாடா இருக்கிறதால இந்த கோபால்ட்டை கண்டினியூஸா கொண்டு வர்றதுல பெரிய சிக்கல்கள் இருக்கு.
அண்ட் கோபால்ட் ஒரு டாக்ஸிக் மெட்டீரியலா இருக்கிறதால டெஸ்லா இதை மொத்தமா ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேத்தோட்ல கோபால்ட்டுக்கு பதிலா நிக்கலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பண்ணதால மேனுஃபேக்சரிங்ல இருந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் மொத்தமா கம்மியாயிடுச்சு அண்ட் பேட்டரியோட வேஸ்டேஜும் ரொம்பவே குறைஞ்சிடும். அப்புறம் பேட்டரியை ரீசைக்கிள் பண்றதும் ரொம்பவே ஈஸியான ப்ராசஸா மாறிடும். அப்புறமா இந்த 4680 டேப்லெஸ் டிசைனால பேட்டரியோட ஹீட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பழைய பேட்டரியில இருந்த டேபோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததால அது வழியா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது ஹீட் ரொம்ப ஜெனரேட் ஆச்சு. இந்த ஹீட்டை கம்மி பண்றது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாகவும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த புது டிசைனால ரொம்பவே ஹீட் இல்லாம ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணவும் அப்புறம் பேட்டரியில இருந்து மோட்டருக்கு ஹை பவர் தேவைப்படும் போது எஃபிஷியன்ட்டா அதை டெலிவர் பண்ணவும் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்களால 4680 பேட்டரிஸ் ரொம்ப எஃபிஷியன்டாகவும் ரொம்ப சீப்பராகவும் மார்க்கெட்ல வரப்போகுது. ஸோ டெஸ்லாவோட ப்ரொடக்ஷன் லைன் ஸ்டாப் ஆகாம கார்களை டெலிவர் பண்ண முடியும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல 3ல 1 பங்கு பேட்டரியோட காஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ பேட்டரியோட பிரைஸ் கம்மியாகும் போது காரோட பிரைஸும் ஆட்டோமேட்டிக்கா குறையறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ 4680 பேட்டரிஸால காரோட பிரைஸ் ரொம்பவே கம்மியாகவும் அதே நேரத்தில் காரோட ரேஞ்ச் ரொம்பவே அதிகமா நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ சீப்பான டெஸ்லா கார்களை இந்தியால சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அமுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, it's bye from